ராமபக்தனான அனுமானை வழிபடுபவர்களுக்கு அவர் என்றும் பக்தர்களுக்கு துணையாக இருந்து காப்பார் என்று ஆன்மீக ஏடுகளில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அனுமானின் அவதார தினமான அனுமான் ஜெயந்தி அன்று அன்றைய நாளில் வழிபாடு செய்பவர்களுக்கு அனுமானின் அருளுடன் பெருமாளின் அருளும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அனுமான் ஜெயந்தி அன்று என்னென்ன நைவேத்தியங்கள் படைக்க வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கல்விக்குரிய கிரகமாகவும் நவகிரகங்கள் முதன்மை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அவர் பயணிக்கும் தேருக்கு முன்னால் சென்று சூரிய பகவானிடம் கல்வி கற்றவர் அனுமான். அதே போல மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவியிடம் சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமான். இப்படி தெய்வீகம் கொண்ட அனுமானிடம் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள், நிலையான புகழ், நிலையான உயர் பதவி போன்ற பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனுமான் ஜெயந்தி அன்று அனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். அதே போல குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம். இதில் முக்கியமாக கிரக தோஷங்கள் இருந்து விடப்பட நினைப்பவர்கள் வளைமாலை சாற்றி வழிபடலாம். இப்படிப்பட்ட வழிபாட்டை அன்றைய நாளுக்கு ஏற்றாற்போல் மாலையில் ஒரு நல்ல நேரத்தில் அனுமான் படத்தை வைத்து எல்லா கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீராமா என்ற மந்திரத்தை சொல்லி அனுமானை வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபட்டால் எல்லா கஷ்டங்கள் தீரும் என்று ஆன்மீக ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.